வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். எடப்பாடியை வீழ்த்தவே ஓ பன்னீர்செல்வம் தம்மை சந்திக்க முயன்றதாக டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தோல்வி பயத்தால் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ பிரிக்க முயற்சிப்பதாக தங்கமணி புகார். தமிழகத்தில் பலத்த மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை குறித்து ஆளுநரை சந்திக்கிறார் முதல்வர் பழனிசாமி. மழை வெள்ள எச்சரிக்கையை அதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என திமுக குற்றச்சாட்டு. நிவாரணப் பணிகளில் ஈடுபட கட்சி தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அழைப்பு. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என கருத்து கேட்பு கூட்டத்தில் அரசியல் தலைவர்கள் போர்க்கொடி. வேதாந்தா நிறுவனத்தின் உறுதியை திமுக சவாலாக ஏற்றுக்கொள்ளும் என்றும் அதிரடி. ஆண்டுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 2 பேருக்கு பகிர்ந்தளிப்பு. காங்கு நாட்டைச் சேர்ந்த முக்வேஜா, ஈராக்கைச் சேர்ந்த முராத் தேர்வாகினர். இபிஎஸ் ஓபிஎஸ் உடன் இணைய வாய்ப்பில்லை என அமமுக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறையிலிருந்து விடுதலையான நிலையில் தன்னை ஓபிஎஸ் சந்தித்ததாகவும் கூறினார். ஒரு முறை என்ன பார்க்கணும்னு கேட்டாரு. அது ஒரு மாசமா கேட்டப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதனால இந்த பத்திரிகையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் வரல. அதுக்கப்புறம் அவரு என்கிட்ட தொடர்பு கொள்ளல, நானும் தொடர்பு கொள்ளல. இப்ப போன செப்டம்பர் கடைசி வாரத்தில் அவர் தொடர்பு கொண்டது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பன்னீர்செல்வத்தோட இது மாதிரி ஒரு பக்கம் இந்த குடும்ப ஆதிக்கங்கிறாரு, இவரை மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்றது உலகத்துக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன். உண்மையிலேயே அங்கிருந்து தொண்டர்கள் வரணும்னா அவங்க எங்களோட இணையலாமே தவிர ஓபிஎஸ் இபிஎஸ் போன்ற ஒரு 10 பேரோட நாங்கள் இணைவதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி இதில் இது வரைக்கும் நான் ஈடுபட்டதும் கிடையாது. அது மாதிரி நான் அரசியல் பண்ணுறதும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 18 எம்எல்ஏக்கள் 18 பேரும் இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் முதல்வரை மாற்றணும்னு இருக்காங்க. நான் அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அதனால இவங்களோட போய் இணைறதுங்கிற வார்த்தையே அது தற்கொலைக்கு சமம். அது நான் பல முறை சொல்லிட்டேன். தன் மீது திமுக போட்ட வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தோல்வி பயத்தால் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை தினகரன் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கின்றார். சட்டப்படி நாங்கள் அதை மேற்கொள்வோம். திருப்பரங்குன்றத்திலும் திருவாரூரிலும் இந்த 20 ரூபாய் டோக்கன் எடுபடாது, மக்கள் மத்தியில் நமது ஏமாற்று வேலை தெரிந்துவிட்டது என்று தோல்வியின் பயத்தில் இப்பொழுது உளறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏதோ அவர்களோடு இணைந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுக்குள் பிரித்தாளும் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அது எதற்காக என்று சொன்னால், இப்படி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி ஏற்பட்டால் கழகத்தின் மத்தியில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு கணக்கை போடுகின்றார்கள். அதிமுக ஒன்றும் தீபம் இல்லை என்றும் 5 ஆண்டுகள் சுடர்விடப் போகும் எல்இடி பல்பு என்றும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலை 2 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டது ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று கூறினார். இந்த தீபம் எல்லாம் போயிடுச்சு. தீபம் பிடிக்கிற காலம் போய் எல்இடி லைட்டு அவங்க போட்டா 5 வருஷத்துக்கு கேரண்டி. அது அவரே எல்லா மினிஸ்டராக இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பணியாற்றவர் தான். ஆகவே இந்த ஆட்சியானது 5 ஆண்டு முழுமையாக அம்மாவுடைய ஆட்சி, மக்களால் தேர்ந்த ஆட்சி தொடர்ச்சியாக இருக்கும். நாங்கள் சொல்றது இப்போ மத்திய அரசு இன்னும் குறைக்க வேண்டும் என்பதுதான். இந்த 2.5 ரூபாய் சொல்ல இருப்பதை மேற்கொண்டும் 10 ரூபாய் வரையில் அவர் லிட்டருக்கு மத்திய அரசு குறைக்க வேண்டும். தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார். கடந்த 2 தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வருகிற 7ஆம் தேதி தமிழகத்தில் 25 சென்டிமீட்டருக்கும் மேல் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இந்த நிலையில் அரபிக்கடலில் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் வங்கக்கடலில் முதலாவது புயல் சின்னம் வரும் 8ஆம் தேதி தோன்ற வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் கனமழை நீடிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 2-3 தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தொடர்ந்து புயலாகவும் வலுப்பெற்று ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதியிலிருந்து அடுத்து வரும் 3 தினங்களில் படிப்படியாக விலகி வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழகம், கேரளா, தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. மீனவர்கள் குமரிக்கடல், லட்சத்தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார், அமைச்சர் வேலுமணி, காவல்துறை ஆணையர் A.K. விஸ்வநாதன், தலைமைச் செயலர் கிருஜ வைத்தியநாதன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் நாளையும் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் எடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். அதிமுக அரசை நம்பாமல் கட்சித் தொண்டர்கள் மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 7ஆம் தேதி தமிழகத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதிமுக அரசு அதை கண்டுகொள்ளாமல் இடைத்தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் வானிலை ஆராய்ச்சி மையத்தின் எச்சரிக்கையை அதிமுக அரசு தட்டி கழித்துவிட்டு கட்சி வேலையை பார்க்க போய்விட்டதை உணர்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள், திறந்த வெளியில் கொட்டி கிடக்கும் குப்பைகள் போன்றவற்றை அகற்றும் பணி இதுவரை முடியவில்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையால் பாதிப்புகள் ஏற்படும் சூழல்கள் உருவாகியுள்ளதால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் செய்திட வேண்டுமென கட்சி தொண்டர்களுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்ச்சி கூடியிருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வரலாற்று பேரவையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உயர்கல்வித்துறை அமைச்சர் K.P. அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தென் இந்திய பல்கலைக்கழகத்திற்கு தாய் பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் விளங்குகிறது என்றார். ஆரம்ப கல்விக்கு 27,000 கோடியும் உயர்கல்விக்கு 4,000 கோடியும் முதலமைச்சர் பழனிசாமி நிதி ஒதுக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். தற்போது அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்ச்சி கூடியிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கூறினார். தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் தாய் பல்கலைக்கழகமாக திகழ்ந்திடும் சென்னை பல்கலைக்கழகத்தில்தான் 104 ஆண்டுகளுக்கு முன்னர் முதல் முறையாக இந்திய வரலாற்று மற்றும் தொல்லியலுக்கென்று ஒரு தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த வருடத்தினுடைய கல்வித்துறைக்காக ஆரம்ப கல்வியில் 27,000 ரூபாயும் உயர்கல்வியில் 4,000 ஆக 33,000 கோடி ரூபாயினை கல்வித்துறைக்காக ஒதுக்கியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கல்வித்துறையில் அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் நடுநிலை கல்வியாக இருந்தாலும் உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் மேல்நிலை கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழகம் அனைத்து மாநிலம் முன்னிலை மாநிலமாக உருவாகியிருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக பேசிய அமைச்சர் K.P. அன்பழகன், சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்ற பல்வேறு அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஜெயலலிதா தொடங்கி வைத்த அனைத்து திட்டங்களும் இந்திய வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 160 ஆண்டுகால வரலாறு உள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் வரலாறு என்பது இந்திய அரசியல் வரலாறோடு தொடர்பு கொண்டது. இங்கு பயின்ற பல அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்றுள்ளனர். உலக அறிவுலகத்தோடு இணைந்தது நமது சென்னை பல்கலைக்கழக வரலாறு. அத்தகைய வரலாற்று சிறப்போடு இப்போது வரலாற்று பேராசிரியர்களும் வரலாற்று அறிஞர்களும் இணைகிறீர்கள். தமிழ்நாடு வரலாறு பேரவையினுடைய 25வது ஆண்டு, அதாவது வெள்ளி விழா நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடப்பது என்பது மிக பொருத்தமானதும் சிறப்பானதும் ஆகும். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் கோரிக்கை வைத்துள்ளதாக திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை குறித்து கருத்து கேட்பு கூட்டம் சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று நடைபெற்றது. முன்னாள் நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான ஸ்டெர்லைட் ஆய்வுக்குழுவிடம் திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்குழு நிர்வாகிகளும் தீர்ப்பாயத்தில் ஆஜராகி கருத்து தெரிவித்தனர். கருத்து கேட்பு கூட்டத்தையொட்டி சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலர் RS பாரதி ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். வேதாந்தா நிறுவனத்தின் உறுதியை திமுக சவாலாக ஏற்றுக்கொள்வதாகவும் விசாரணையில் தங்களையும் வாதியாக சேர்க்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆஜராகி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இது குறித்து நடத்துகின்ற விசாரணையில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு வாதியாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றோம். அப்படி ஒரு சவால் வருகிற வரை நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம். அப்படி ஒரு சவாலை வேதாந்தா நிறுவனம் விட்டதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சவாலை ஏற்று இப்பொழுது நாங்கள் மனு போட்டு நாங்கள் எங்களையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும். இதேபோன்று செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்று 4 லட்சம் விண்ணப்பங்கள் பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவரும் 2 நிபுணர்களும் வந்து ஏற்கனவே விசாரித்தார்கள். அப்படி விசாரித்ததற்கு பிறகு 45,000 பேர் ஆதரவாக மனு கொடுத்திருக்கிறார்கள் என்று கையெழுத்து கொடுத்தார்கள். இன்றைக்கு 4 லட்சம் விண்ணப்பங்கள், மக்கள் விண்ணப்பங்கள், ஸ்டெர்லைட் கூடாது என்று 4 லட்சம் விண்ணப்பங்கள் பல அரசியல் கட்சிகள், பல பொதுநல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து, வியாபார சங்கங்கள் சேர்ந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இதெல்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு ரொம்ப நாள் இருந்தது. இப்பதான் பண்ணியிருக்கு. இந்த ஃபேக்டரிக்கு எல்லா விதத்திலையும் பக்கபலமா ரொம்ப நாள் இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் கூட நம்ம இப்போ சேம் சைடு கோல் போடக்கூடாது. ஆனா கொள்கை முடிவு அரசாங்கம் எடுத்து கேபினெட்ல வச்சு என்னென்ன காரணங்கள் சொல்லி எடுக்க தவறிட்டாங்க. அதை கமிட்டிலாம் சொல்லல. ஏன்னா நம்ம எடுத்த முடிவில் ஆலையை மூடணும்னு சொல்லி எடுத்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நிரந்தரமாக ஆலையை மூடுறதுக்கு நீங்க கமிட்டி பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறோம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வரட்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசல் விலையை மேலும் குறைக்க வேண்டும் என்றார். கிராம சபைக்கு பலம் உண்டு என்பதை மக்கள் உணர வேண்டும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். அது செய்யலாமே, தம்பிக்கு ஆர்வம் இருந்தால் வரட்டும். நல்ல பாணி தானே அது. கண்டிப்பா அவர் வைப்போம். ஏன்னா அதுவும் அவர் சொன்ன மாதிரி ஊழலுக்கு எதிரானது என்பதை அவர் ஊர்ஜிதப்படுத்தி விட்டாரே. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய சகோதர மனப்பான்மை உடையவர் அவர். வரவேற்கிறோம். இல்ல குறைச்சதுக்கு என்ன நன்றி சொல்ல சொல்றீங்களா? அதாவது கொஞ்சமா ரொம்ப நாட்களாக ஏற்றிட்டு கொஞ்சமா குறைக்கிறதுக்கு பேர் குறைக்கிறது இல்லை, இன்னும் ஏறித்தான் இருக்கிறது என்பதுதான் அதோடைய அர்த்தம். அது குறைக்கத்தான் பட வேண்டும். கிராம சபைகளில் அதாவது ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், சக்கரம் பிடிபட்டு இருக்கிறது தரையில் அழுத்தமாக. அது முன்னேற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு அசம்பிளிக்கு லோக்சபாவுக்கு நிகரான பலம் கிராம சபைகளுக்கு உண்டு என்பதை மக்களும் நம்ப வேண்டும். நாங்கள் நம்புவோம். அமைதிக்கா நோபல் பரிசு பெண் போராளிகளுக்கு 2 பேருக்கு வழங்கப்படுகிறது. 2018 வருடத்திற்கான நோபல் பரிசுகள் கடந்த 3 நாட்களாக அறிவிக்கப்பட்டு வருகிறது.
இதுவரை மருத்துவம், இயற்பியல், வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நார்வே தலைநகர் ஆலோவில் 2018ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண்களுக்காக போராடிய 2 பேர் அமைதிக்கான நோபல் பரிசை தட்டிச் சென்றனர். காங்கோ நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் முக்வோஜா, ஈராக் நாட்டைச் சேர்ந்த நாடியா முராத் ஆகியோருக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. போர்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடியதால் விருது வழங்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் மிரட்டலை மீறி ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். மேலும் இந்தியா ரஷ்யா இடையே S-400 ஏவுகணைகளை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணையை இந்தியா வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டார். ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கும் நாடுகளின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் எச்சரிக்கையும் மீறி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பது உலக நாடுகளிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க கோரிய மனு மீது மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரவி என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தேர்தலின் போது சில அரசியல் கட்சிகளால் வாக்காளர் பட்டியலில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்க வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் அதுவரை சட்டமன்ற இடைத்தேர்தல், நாடாளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல்கள் நடத்தக்கூடாது என உத்தரவிடுமாறும் கோரியிருந்தார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார், ஆஷா அடங்கிய அமர்வில் ஆஜரான தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் அதற்கான பணியை ஏற்கனவே முன்னெடுத்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் சட்ட அதிகாரம் இல்லாமல் போய் நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். அதற்கான சட்டத்தை மத்திய அரசுதான் உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் மத்திய உள்துறை, சட்டத்துறை, ஆதார் ஆணையத்தை எதிர் மனுதாரர்களாக சேர்த்து மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பிலும் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். சிலை கடத்தல் வழக்கில் தொழிலதிபர் ரன்வீர் ஷாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரி அவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ரன்வீர் ஷாவின் சென்னை சைதாப்பேட்டை வீடு, காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகிலும் படப்பை அருகிலும் உள்ள பண்ணை வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இதில் 223 தொன்மையான சிலைகள், கோவில் தூண்கள் உள்ளிட்ட கலைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் சிலைகளை ரன்வீர் ஷாவிற்கு விற்றதாக தெரிவித்ததை அடுத்து ரன்வீர் ஷா தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். ரன்வீர் ஷாவிடம் விசாரணை நடத்துவதற்காக இன்று நேரில் ஆஜராக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இன்று ஆஜரான அவரது வழக்கறிஞர் ரன்வீர் ஷாவின் தந்தை இறந்துவிட்டதாகவும் அது தொடர்பான சடங்குகளை செய்ய வேண்டியிருப்பதால் ஆஜராக வரும் 21ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்குமாறும் கோரினார். ஆனால் கால அவகாசம் தர விதிகளில் இடமில்லை என்று கோரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அதனை மறுத்துள்ளனர். புலன் சிறையில் கைதிகள் பிரியாணி சமைப்பது போன்ற வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி வரும் வீடியோவால் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புலன் சிறையில் கைதிகள் கூடத்தை ஸ்டோர் ரூமாக்கி தோட்டத்தில் பிரியாணி தயாரித்து கைதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக மீண்டும் தகவல் வெளியாகி பரபரப்பாக உலா வருகிறது. கடந்த மாதம் புலன் சிறையில் கைதிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதும், வண்ணமயமான சிறைக்குள் கட்டில், மெத்தை, தொலைக்காட்சி, செல்போன் வசதியுடன் வாழ்வது போன்ற புகைப்படங்கள் வெளியானது. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் அடுத்த சர்ச்சை வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாட்களாக புலன் சிறையில் பிரியாணி தயாரிப்பது போன்ற 3 காணொலி காட்சிகள் வாட்ஸ்அப் வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரகசியமாக தயாரிக்கப்படும் பிரியாணி பொட்டலம் 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும், முட்டை பொடிமாஸ் 200 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் சில நாளேடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணொலி காட்சிகள் புழல் சிறையில் இழுக்கப்பட்டதா, வந்திருக்கும் தகவல்கள் உண்மையா, முறைகேடுகள் இன்னும் தொடர்கிறதா என்பதை சிறைத்துறை நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் அருகே நெல் கொள்முதல் செய்யாததால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் வீணானதால் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள பரப்பனமேடு, கடம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் 450 ஏக்கருக்கு மேல் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் வீணாகிவிட்டது என்றும்,
அரசு கொள்முதல் செய்ய தவறியதால் தான் நெல் மூட்டைகள் மழையில் வீணாகிவிட்டது எனவும் கூறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கமானது இந்த நெல்லை எடுக்க யோசித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக இந்த நெல்லை எடுத்தால்தான் இந்த விவசாயிகளுக்கு மறுவாழ்வு இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த நெல் முளைப்பு திறன் கொண்டு நெல் முளைத்து விட்டது. ஆகையினால் ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக இந்த நெல்லை எடுத்து இங்கு உள்ள விவசாயிகளை காப்பாற்றுமாறு இந்த அரசாங்கத்தை விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காவிரி பாசனத்தை நம்பாமல் போர்வெல் பாசனத்தையே நம்பி நாங்கள் சாகுபடி செய்து இருக்கிறோம். சொந்த தொகையினை கொண்டு இந்த சாகுபடி செய்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசாங்கமானது ஈரப்பதத்தை கணக்கில் காணாமல் மழை காலத்திலேயும் தொடர்ந்து இந்த நெல்லை எடுக்க வேண்டுமாறு விவசாய சங்கங்களின் விவசாயிகளின் சார்பாக தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து மலை மற்றும் கடல் பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் வருகிற 7ஆம் தேதி தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதனையடுத்து மழை மற்றும் கடல் பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். அக்டோபர் 8 வரை தடை விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பகரை, சுருளி அருவிகளில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 1000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 3000 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக குறைக்கப்பட்டது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 101.79 அடியாகவும் நீர் இருப்பு 67.18 TMC இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிதம்பரம் அருகே அரசு கல்லூரி வகுப்பறையில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மகள் சுப்புலட்சுமி சீப்முட்னூரில் உள்ள அரசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று கல்லூரிக்கு வந்த சுப்புலட்சுமி காலியாக இருந்த வகுப்பறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து மாணவர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சுப்புலட்சுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களின் அனுமதி இல்லாமல் மாணவி சுப்புலட்சுமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு மாணவியின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காலேஜ் இந்த வருஷம் முடிக்க போறா, அவர் வேலையில போயிட்டு என் பொண்ணு நல்ல மாதிரில இருக்கோம், என் பொண்ணுன்னு பேத்தி நினைச்சுனாங்க. ஆனா இந்த நிலைமையில கொண்டாந்து விடுவாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு, ஒரு 4 மணிக்கெல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் கொண்டு போறோம்னு சொன்னது, ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்கன்னு கையெழுத்து வாங்கி 5:30 மணிக்கெல்லாம் உடைச்சு தரேன்னு சொல்லி எங்களை இது பண்றாங்களே, அது நியாயமா சார்? இந்த மாதிரி நியாயம் இல்லாம எங்க பொண்ணுக்கு வந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது. அதனால இதை நீங்க எடுத்து இந்த நியாயமான தீர்வு எங்களுக்கு தெரியணும். அது வரைக்கும் நாங்க இந்த பாப்பாவை நாங்க வாங்கிட்டு போக மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கேஸ் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வாங்கியிருக்காங்க. சரி கேஸுக்காக எங்க மாமா கையெழுத்து போட்டாங்க. எங்க மாமாவுக்கு தெரியாது, போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லி வாங்கல, கேஸ்ன்னு தான் சொல்லி வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு நான் போய் எங்க பொண்ணை பார்க்கணும், நான் தங்கச்சி, நான் சித்தி, நான் ஓடி போய் பாக்குறேன், போஸ்ட்மார்ட்டம் பண்றேன், 1/4 மணி நேரம் கழிச்சு பணத்தை வந்து வாங்கிக்கங்கன்றாங்க. புதுக்கோட்டை அருகே கல்லூரி மாணவர் மர்மமான முறையில் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்தமானைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் மகன் ரமேஷ். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் லேனா விளக்கு கிராமத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் ரமேஷ் அதே பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் மர்மமான முறையில் பிணமாக கிடந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சக மாணவர்கள் ரமேஷின் உடலை மீட்டனர். இதையடுத்து மாணவரின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி மாணவர்களும் உறவினர்களும் புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரணம் என்னன்னு கேட்டப்ப, அதாவது எங்க டிபார்ட்மெண்டோட ஹச்ஓடினாலையும் முதல்வர்னாலையும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான்.
அதை வந்து முதல்வர் வந்து நேற்று வந்து அவரோட அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு கடிதமும் ஒரு பேனாவும் எடுத்துட்டு போயிட்டு பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, ஏது பேசியிருக்காங்க இதுவரை யாருக்கும் தெரியாது. இதுவரை அவரோ முதல்வரோ வந்து எங்களுக்கு ஒரு விளக்கம் தரவே இல்லை. இதுவரை நேற்று சாயந்தரம் இருந்து இன்னைக்கு காலையில இருந்து பசங்க நின்னுக்கு இருக்காங்க. இதுவரை ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி அவங்க தெரியல, வந்து ஒரு பேசக்கூட இல்லை. எங்களோட கோரிக்கை என்னன்னா அவங்க வரணும், அச்சோடியும் முதல்வர் இங்க வந்து எங்களுக்கு வந்து சரியான பதில சொல்லணும். அந்த சிசிடிவி புட்டேஜ் வேணும், என்ன நடந்தது எங்களுக்கு தெரியல. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 200 ஏக்கர் நிலங்கள் முற்றிலும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள் என்றும் எந்த தனியார் இடங்களும் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்டிஐ தகவல்படி எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து தவறான தகவல் புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் சரியான அறிக்கையின்படி மதுரை தோப்பூரில் அதிகாரப்பூர்வமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் கூறினார். மேலும் ஏற்கனவே மணல் ஆய்வு முடிந்துவிட்டது, நிலம் எடுப்பது குறித்து எந்த தடையும் இல்லை என்று இதற்காக ரூபாய் 1164 கோடி ஒதுக்கீட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். அம்மாவுடைய அரசின் சார்பில் 5 இடங்கள் கொடுக்கப்பட்டு மதுரை தொப்பூர் மத்திய அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த தாமதமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ப்ரொசீஜர் வைஸ் வேகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ சாயில் டெஸ்ட் அங்கே முடிச்சுட்டாங்க, சாயில் சர்வே முடிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் 15 கோடி ரூபாய் அவங்க நிதி அந்த நிறுவனத்துக்கு வழங்குறாங்க. டென்டேட்டிவா 1264 கோடி ரூபாய் என்ற அந்த நிதி ஒதுக்கமும் டென்டேட்டிவா அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்க வாய்ப்பு இருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை நீர்மட்டம் 101 அடியாக உள்ளது. அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் நீர்வரத்து 4769 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 102 அடி எட்டிவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்க வாய்ப்புள்ளதால் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் மேடான இடங்களுக்கு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.